எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நம்ம போட்டில் போனோம் இல்லையா, அண்ணன் வந்து இன்னொரு புது போட் ஒன்று எடுக்கிறாரு. அதுக்காக நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். இளநீ குடித்தேன். அது செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. பட் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஒர்க் ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன். லைக் என்ன சொல்கிறதுனா, தேர்ஸ்டே போய் நான் வேகன்சி கேட்டு வந்தேன். ஸோ வந்து என்ன மண்டே நான் ஜாயின் பண்ண தான் சொல்லியிருந்தேன். பட் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொன்னதால சாட்டர்டே ஜாயின் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்னன்னா, எனக்கு ஃப்ரைடே நைட்டு தான் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தாப்புல. என்னன்னா, நான் ஒரு மோர் தென் 2 மந்த்ஸுக்கு மேலே வந்து ஸ்விம்மிங் காம்படிஷன் பார்த்துட்டு இருந்தேன். டிவிஷன் லெவலையோ டிஸ்ட்ரிக்ட் லெவலையோ வைக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் vlog ஒன்று பண்ணியிருந்தேன். அது சும்மா ஊரில் ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன் வைக்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலை, ஏன்னா நான் பண்ணவே இல்லையா காம்படிஷனு. ஸோ நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு அதில் கொஞ்சம் ப்ராப்பராக நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை நான் போடுறேன் இதோட இன்க்ளூட் பண்ணி. பட் வந்து இப்போது சண்டே தான் காம்படிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே டைம் இருக்குது. ஒரு நாள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ என்னோடய பிளான் என்னென்னா, இப்போ போயிட்டு மதியானத்துக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஸ்விம்மிங் பூல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அங்கே போய் ஃபுல்லாக இப்போ ஒரு 2 hours ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நைட் ஐஸ் பாத் எடுத்தோன்னா பாடி செம்ம ரெக்கவரி ஆகிடும். ஸோ வந்து சண்டே வந்து காம்படிஷனுக்கு ரெடி ஆகிறோம். ஒரு அளவுக்கு முடியுமான்னு தெரியல, பட் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ போட்டை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் இங்கேருந்து கடல் வழியாக தான் நம்ம ஊருக்கு போனோம் 20 கிலோமீட்டரு. அதுக்குள்ளேயே கொஞ்சம் ஃபிஷ்ஷிங்லாம் இருக்குது. ஸோ அதையும் ஷூட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மணி, ஒரு 1:30 ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு கன்சியூம் பண்ணக்கூடாது. லிட்டில் பிட் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு தான் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் போகணும். ஒரு 2 hours ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இதை ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு நைட் ஒரு 7 to 8 ஒரு ஐஸ் பாத் எடுத்தோம்னா மசில் பயங்கரமாக ரெக்கவரி ஆகிடும். ஆக்சுவலாக இதான் சொன்னேன். ஆக்சுவலாக இன்னொரு எக்ஸ்ட்ரா இளநீ ஒன்று இருக்குதான்.